இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடவுள் எப்பொழுதும் வெகுமதி அளிக்கும் 10 விஷயங்கள். 10 things God will always reward. நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அல்டிமேட்டா தேவன் என்ன பண்ணும், நம்மளுக்கு ரிவார்ட் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும். மனுஷரை பிரியப்படுத்தி நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகத்துக்கு கொஞ்ச காலம் வேணா அது பிரயோஜனமா இருக்கலாம். ஆனா, தேவனை நம்ம பிரியப்படுத்தணும்னு வச்சுக்கங்களேன், அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கும். எதனால தேவன் நம்மளுக்கு வெகுமதி அளிப்பார்? எதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு காணொளியில 10 விஷயங்கள நம்ம செய்யணும். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை முழு மனதோட தேடுவது. தேவனை முழு மனதோட நம்ம தேடும்போது, தேவன் நமக்கு ரிவார்ட் கொடுக்குறாருங்க, வெகுமதி அளிக்கிறார். இந்த உலகத்துல இல்லைனா கூட வரப்போகின்ற தேவனுடைய ராஜ்யத்துல வெகுமதி ரொம்ப பெருசா இருக்குங்க சகோதர சகோதரி. இப்ப இருக்கிறவங்க எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. பணத்தை செலவழிக்கிறாங்க இல்லைங்களா? கிளாஸஸ் போறது, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் எதற்காகனாக்கா, இந்த உலகத்துல நம்ம சுகபோகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா தேவனோட வழியில நம்ம நடக்கும்போது, தேவனை தேடும்பொழுது, இந்த உலகத்துல மட்டும் இல்லைங்க, வரப்போற உலகத்திலயும் அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, ஹீப்ரூஸ் சாப்டர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் எதன் மேல இருக்கணும்? நம்ம முழு மனதோட தேவனை தேடும் போது அதுக்கு பலன் அவர் நிச்சயமாக தராருங்க. இன்னைக்கு கூட தேவனை தேடுறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, தேவனை தேடாதவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. தேவனை தேடுறவங்களுக்கு சமாதானம் இருக்குங்க, அது உலகத்தாருக்கு இருக்காது. ஏன்னா உலகத்தார் பணத்தின் பின்னாடியோ பேர் பின்னாடியோ போறதுனால அது எவ்வளவு வந்தாலும் அவங்களுக்கு அது பத்துறது இல்லை. ஆனா தேவனை தேடுற நம்மளுக்கு ஆசீர்வாதம், சமாதானம், வழிநடத்துதல், பரிசுத்தாவின் பலன் இதெல்லாமே தேவன் கொடுத்துட்டே இருப்பாரு. நீதிமொழிகள் 8:17 கூட நம்ம பாக்குறோம். ப்ராவெர்ப்ஸ் சாப்டர் 18:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாத்தீங்களா? மார்னிங் எழுந்த உடனே தேவனை தேடணுங்க. காட் என்ன சொல்றாருங்க இங்க, என்னை யார் லவ் பண்றாங்களோ அவங்கள நான் லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இட்ஸ் அ கண்டிஷன் இல்லைங்களா? நிறைய தடவை அவரை நம்ம சரியான விதத்துல கனம் பண்ணலன்னா கூட தேவன் நம்மள முழுமனதா லவ் பண்றாருங்க. ஆனா அதே சமயத்துல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அவரை நேசிக்கும் பொழுது அவர் ரொம்ப ரொம்ப நம்ம மேல என்னங்க பிரியமா இருப்பார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுங்க. ஜாக்கிரதையா தேவனை தேடணும். தேவனுக்கு அடுத்த விஷயங்களை நம்ம நாட வேண்டும் நம்மளோட லைஃப் ஸ்டைல்லங்க. சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, சாம் சாப்டர் 105:4 கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பாத்தீங்களா? சீக் இஸ் பிரசன்ஸ் கண்டினியூஸ்லி. ஒரு நாள் 2 நாள் அல்ல, நம்ம உயிரோட இருக்கிற நாள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தையே நம்ம தேடணும்னு வச்சுங்களேன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். தேவனும் நம்மளுக்கு ரிவார்ட் கொடுப்பாருங்க. தானியேல் என்ன பண்றாருங்க, தேவனை தேடுறாரு. எப்பனாக்கா அந்த ராஜா ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்துறாருங்க, வேற எந்த தேவரையும் வணங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இவர் யூசுவலா என்ன பண்றாருங்க, அதே போல தேவனை போயிட்டு வணங்குறாரு, ப்ரேயர் பண்றாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. தேவன் வல்லமையா அவரை காப்பாத்தினாருங்க, ஒரு ரிவார்டு கொடுத்தாருங்க, அவர் உயர்த்தினார் இல்லைங்களா? அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். நம்மளும் அதே போல வாழணுங்க. இப்ப தேவனை நம்ம முழுமனதா தேடுறோம் அப்படின்றதுக்கு அடையாளங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம டைம் எதுல அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தையிலங்க. மற்ற விஷயத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற எண்ணம் வராது. ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுப்போம்? ப்ரேயருக்கு. ப்ரேயருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எடுக்கிற எல்லா டிசிஷன்லயும் தேவனை முன்னிறுத்துவோம் இல்லைங்களா? நம்ம எதை அதிகமா வாஞ்சிப்போம்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சமூகத்தங்க. உலக சிற்றின்பங்கள் இருக்காது இல்லைங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு செக்லிஸ்ட்டுங்க. எந்தெந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்ட்டு நம்ம உட்காந்து நீங்க எக்ஸாமின் பண்ணணுங்க. இந்தந்த விஷயத்துல நான் இப்படி இருக்கிறேன்னா, ரெகுலரா நம்ம என்ன பண்ணோம் யோசிப்போம், தேவனுக்கு என்ன முக்கியம் இல்லைங்களா? எனக்கு என்ன வேணும் அப்படின்றத அதிகமா யோசிக்க மாட்டோம். தேவனுக்கு இது கரெக்டா, தேவனுக்கு உகுந்த காரியமான்ட்டு யோசிப்போம். கண்டினியூஸா தேவனை தேடுவோம் ப்ரேயர்ல இல்லைங்களா? தேவன் சில ஜெபங்களுக்கு ஆன்சர் பண்ணலன்னா கூட நம்ம பொறுமையா அவருக்காக காத்திருப்போம். தேவனுடைய கேரக்டரை இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நம்ம நினைப்போங்க இல்லைங்களா? ஆராதனையை என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். பப்ளிக்ல இருக்கட்டும், இல்ல செப்பரேட்டா இருக்கும் போதும் இருக்கட்டும்.
அதுல மாயமால இருக்காதுங்க. ஆவிக்குரிய விஷயத்துல நமக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்குங்க. உலக விஷயத்துல அவ்வளவா இருக்காது. தேவனுடைய ஞானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்போங்க. நம்மளுடைய பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் மேல நம்ம வந்து சாய மாட்டோம். நம்ம வந்து தேவன் கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுப்போம். இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த ஃபெலோஷிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது, அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுப்போம். இப்படி நம்ம இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், தேவன முழு மனதோட நம்ம தேடிட்டு இருக்கணும்னு அர்த்தங்க. 2வது தேவன் எதுக்கு வெகுமதி அளிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்போ விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் கடைசி வரைக்கும் தேவன் நமக்கு வெகுமதி அளிக்கிறார். நம்ம உண்மையா இருந்தா தேவனுக்கு நம்ம மேல ரொம்ப ரொம்ப பிரியம் வரும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ல மேத்யூ சாப்டர் 25, 21லங்க. அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவராய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். பாத்தீங்களா என்ன சொல்றாருங்க? உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீனா அந்த உண்மையா இருந்த, நம்ம சின்ன விஷயத்துல கூட கரெக்டா இருந்தோம்னு வச்சுங்களேன், ஆப்வியஸா பெரிய விஷயத்துல கூட உண்மையா இருப்போம். அப்படி உண்மையா இருந்தா தேவன் நமக்கு வெகுமதி அளிக்கிறார். என்ன வெகுமதி கொடுக்கிறாருங்க? ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறாரு. வெளிப்படுத்தல் 2:10, ரெவலேஷன் சாப்டர் 2:10லங்க. நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தும் உண்மையாய் இருந்தால் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். மரண பரியந்தம் உண்மையா இருந்தா நமக்கு ஜீவ கிரீடம் நிச்சயமா கிடைக்குங்க. பவுல் என்ன சொல்றாருனாக்கா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஈப்ரூ சாப்டர் 6:10ல தேவன் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைக்கிறாரு, மறக்கிறாரு. மறக்கிறதுக்கு கிடையாதுங்க. மறக்கிறதுக்கு அவர் மனிதன் கிடையாது இல்லைங்களா? ஏனெனில் நீங்கள் அவருடைய நாமத்திற்கு காட்டிய அன்பின் பிரயாசத்தையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்ததிலும் ஊழியம் செய்து வருகிறதிலும் உங்களுடைய கிரியையும் மறந்து விடுவதற்கு தேவன் நீதியற்றவர் அல்லவே. பாத்தீங்களா? நீதி உள்ளவர் தேவன். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பிரயாசத்தையும் வரைவார். அதுக்கேற்ற கூலியும் தருவாருங்க. யோசேப்புக்கு வந்து முதலாவது சோதனை ஏராளம் வந்துச்சு. அதுல அவர் உண்மையா இருந்தாருங்க. தேவனுக்கு விரோதமா நான் எப்படி இவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறது அப்படின்னாருங்க. எல்லா விஷயத்திலும் உண்மையா இருந்ததுனால தான் தேவன் அவர் வந்து உயர்த்தினாருங்க. ஃபர்ஸ்ட் கஷ்டம், அதுக்கப்புறம் உயர்வு, அதுக்கு நடுவுல அவர்கிட்ட இருந்த உண்மை, அந்த உண்மையை தேவன் பார்த்தாரு, அதற்கேற்ற உயர்வை தேவன் வந்து கொடுத்தாருங்க. இதேதான் நம்ம வாழ்க்கையில நம்ம உண்மையுள்ளவரா இருக்கிறோன்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கொடுக்குற எல்லா கமிட்மெண்ட்ஸ்லயும் நம்ம வந்து உண்மையா இருப்போங்க. அது கஷ்டமா இருந்தாலுமே தேவனை வந்து கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ஊழியம் பண்ணுவோங்க. யாருன்னா பார்க்கட்டும், பார்க்காம இருக்கட்டும், ஆனா தேவனுக்கு நம்ம உண்மையா இருப்போங்க இல்லைங்களா? மத்தவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும் போது அதுல வந்து நம்ம 100% உண்மையா வந்து இருப்போங்க. பொய் சொல்ல மாட்டோம், மாயமாலமா இருக்க மாட்டோம் இல்லைங்களா? கஷ்டமான சீசன்ல கூட நம்ம உண்மையா இருப்போம். முக்கியமா சில சமயம் வந்து சில விஷயங்கள் டிலே ஆகும்போது கூட தேவனுக்கு நம்ம வந்து உண்மையா இருப்போம். கண்டினியூஸா வந்து நம்மள மத்தவங்க டிஸ்கரேஜ் பண்ணா கூட நம்ம தேவனுடைய விஷயத்துல உண்மையா இருப்போம். நம்ம வந்து குவிட் பண்ணிட்டு போக மாட்டோம். மத்தவங்க வந்து நம்மள விமர்சனம் பண்ணலாங்க. நீங்க சரியில்லை இப்படி அப்படின்ட்டு. ஆனா நம்ம எதை பார்ப்போம்னாக்கா, தேவன் நம்மள எப்படி பார்க்கறாரு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சின்ன விஷயத்திலயும் சரி, பெரிய விஷயத்திலயும் சரி. எப்படி நம்ம ஆரம்பிச்சோமோ அதே உற்சாகத்தோட முடிப்போம். எப்படி பவுல் முடிச்சாரு இல்லைங்களா? நல்ல போராட்டத்தை போராடினாரு. அவர் நல்லபடியா அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சாருங்க. அதாவது அவர் சொல்றாருங்க, தேவனுடைய அப்ரூவல நம்ப ரொம்ப ரொம்ப பெருசா வைப்போம் நம்ம லைஃப்ல. மனுஷனுடைய பிரேஸ வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம். இல்லைங்களா? கன்சிஸ்டன்ட்டா நம்ம பப்ளிக்லயும் சரி, பிரைவேட்லயும் சரி, தேவனுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருப்போம். இந்த விஷயத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். 3வது தேவன் எதுக்கு வெகுமதி அளிக்கிறாருனாக்கா, நம்மளுடைய கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாம தேவனை பிரியப்படுத்த முடியாதுங்க. எல்லா விஷயத்திலயும் தேவனுக்கு நம்ம கீழ்ப்பட்டு இருக்கணும். நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற விஷயத்துல மட்டும் தேவன் கீழ்ப்பட்டா அது கீழ்ப்படிதே கிடையாதுங்க. 100% கீழ்ப்படிதலை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள்ல, டியூட்டரானமி சாப்டர் 28, 1 and 2ல, இன்று நான் உனக்கு விதிக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாத்தீங்களா? இஸ்ரேல் வந்து அப்படி உண்மையா இல்லாத போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்து உண்மையா இருந்திருந்தா தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவங்க வாழ்க்கையில பலிச்சிருக்குங்க. அதே மாதிரிதான் நம்மளுக்கும் தேவன் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு.
அவருக்கு நம்ம வந்து கீழ்ப்பட்டு உண்மையா இருந்தா, தேவன் நிச்சயமா நம்மளுக்கு ஆசீர்வாதத்த, கனமகிமைய கொடுப்பார். யாக்கோபு 1:25 என்ன சொல்றாருனாக்கா, நம்ம வந்து சத்தியவசனத்த கேட்கிறவங்களா மட்டுமே இருக்கக்கூடாதுங்க. அத ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். அதன்படி நம்ம செஞ்சா, நம்ம வந்து பாக்கியவானா இருப்போம் அப்டின்ட்டு அவர் சொல்றாரு. சங்கீதம் 19:11 என்ன சொல்றாருனாக்கா, சாம் சாப்டர் 19:11 மேலும் உமது அடியேன் அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை காத்துக் கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. பாத்தீங்களா? கர்த்தருடைய வசனத்த நம்ம காத்துக்கொண்டு, அதன்படி நம்ம நடந்தால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு. கிரேட் ரிவார்ட் அப்படின்றாருங்க. சாதாரண ரிவார்டு, கிரேட் ரிவார்ட் அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஆபிரகாமுக்கு கிரேட் ரிவார்ட் தேவன் கொடுத்தாரு. காரணம், அவர்கிட்ட இருந்த கீழ்ப்படிதல். சொந்த குமாரனையே பலி கொடுக்க ரெடி ஆயிட்டாருங்க. அந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, தேவன் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மளையும் ஆசீர்வதிப்பாருங்க. இப்ப நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் உண்மையாக அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்கா, தேவனுடைய கட்டளைக்கு இம்மீடியட்டா நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். மாறாக என்ன திரும்ப பண்ண மாட்டோம். இன்னும் நம்மளுக்கு வயசு இருக்கு, இருக்கிற வரைக்கும் லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் வயசாயிட்ட பிறகு தேவனுக்கு உண்மையா இருந்து பார்க்கலாம் அப்படின்ற யோசனை நமக்கு வராதுங்க. நம்ம இன்டென்ஷனலா தேவனுடைய வசனத்தை புறம்பே தள்ள மாட்டோம், கீழ்ப்படியும். தேவன் இப்படி சொல்லிட்டாரா, நான் அதுக்கு கீழ்ப்படியறேன். தேவனுடைய சித்தத்துக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இடம் கொடுப்போம். அது என்னதான் ஆகட்டும் நம்ம லைஃப்ல, தேவனுடைய சித்தம் இதுவா, அதுக்கு நான் வந்து இடம் கொடுக்கிறேன். ஒரு தவறு செய்தா இமீடியட்டா மனம் திரும்பி தேவன் கிட்ட போய் அதை அறிக்கை எடுப்போம். எப்பவுமே வந்து பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். டெம்பரரி ப்ரெஷர்ஸ் இருக்குது இல்லைங்களா நம்ம லைஃப்ல, அதெல்லாம் வந்து கொஞ்ச காலங்க தாத்காலிகமான ஒரு சிற்றின்பங்கள், அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். எப்பவுமே வந்து பிப்ளிக்கலா நம்மள யாராவது கரெக்ஷன் பண்ணும்போது மனத்தாழ்மையா அதை வந்து ஏற்றுக்கொள்வோம். டிசிஷன்ஸ் எல்லாமே வேதத்தின் அடிப்படையில நம்ம எடுப்போம். இமோஷன்ஸின் அடிப்படையில நம்ம வந்து எடுக்க மாட்டோம். தேவனுடைய கட்டளைய வந்து முழுமனதா நம்ம வந்து நம்புவோம் இல்லைங்களா? எப்பவுமே தேவனுக்கு தான் பயப்படுவோம், மனுஷருக்கு பயப்பட மாட்டோம். தேவனுடைய அந்த அத்தாரிட்டிக்கு, அதிகாரத்துக்கு நம்ம மனசார சந்தோஷமா வந்து கீழ்ப்படிவோம். இதெல்லாம் வந்து கீழ்ப்படிதலின் ஒரு அடையாளங்கள். இந்த விஷயத்துல எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்கணும். 4வது, தேவன் எதற்கு ரிவார்ட் கொடுக்குறாருனாக்கா, உதாரத்த குணம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அந்த நேச்சர் அது இருந்துச்சுன்னா தேவன் மிகுந்த வெகுமதி நமக்கு தரார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-8 2 கொரிந்தியன் சாப்டர் 9:6-8 கொஞ்சமாய் விதைக்கிறவன் கொஞ்சமாய் அறுப்பான், தாராளமாய் விதைக்கிறவன் தாராளமாய் அறுப்பான். அவரவர் தங்கள் மனதிலே தீர்மானித்தபடியே கொடுக்க கடவர்கள். துக்கத்தோடும் கட்டாயத்தோடும் கொடுக்க கூடாது. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? உற்சாகமா மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது தேவன் அதுல ரொம்ப பிரியமா இருக்கிறாருங்க. ஊழியத்திலயும் சரி, மத்த விஷயத்திலயும் சரி, உற்சாகமா பண்ணணும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42 ஒரு ஊழியக்காருக்கு ஒரு கப்பு கோல்டு வாட்டர் கொடுத்தாலே அதுக்கே பெரிய ரிவார்டு இருக்குது. தேவன் உங்களுக்கு வந்து வெகுமதி தருவார் அப்படின்றாருங்க. என்ன பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? மேத்யூ சாப்டர் 10:42 ஷீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவான். பாத்தீங்களா? அடையாமல் போறது இல்ல அந்த பலன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாருங்க. ஒரு கப்பு வாட்டர் கொடுத்தாலே அதோட பலனை கண்டிப்பா தேவன் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போஸ்தலர் 20:35 பவுல் என்ன சொல்றாருனாக்கா, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே ரொம்ப ஆசீர்வாதமான விஷயம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இல்லைங்களா? நம்ம கொடுக்கறதுக்கு தான் பார்க்கணும். தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும். அதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. ஜாரேபாத் ஊர்ல வந்து ஒரு விதவை இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்த விஷயத்த வந்து எலியாக்காக என்ன பண்றாங்க, சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணாருனாக்கா, அவங்க லைஃப் ஆசீர்வாதம் கொடுத்தாருங்க. ஜெனராசிட்டி அவங்க கிட்ட இருந்துச்சுங்க. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரர் இல்ல, இருந்ததை வந்து கொடுத்தாங்க. தேவன் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு ஏற்ற ரிவார்டை வந்து கொடுத்தாருங்க. இப்ப நம்ம ஜெனரஸா இருக்கிறோம், கொடுக்குற புத்தி நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம மத்தவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். எந்த ஒரு பிரேஸும் இருக்காது. 4 பேருக்கு தெரியாம கூட இருக்கும். ஆனா நம்ம வந்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்போம் இல்லைங்களா? யாரும் நோட்டீஸ் பண்ணணும்ட்டு நம்ம வந்து நினைக்க மாட்டாங்க. நம்மளோட டைமை மத்தவங்களுக்காக ஷேர் பண்ணுவோம், மணியை ஷேர் பண்ணுவோம், நம்மளுடைய டேலண்ட்டை வந்து மத்தவங்களுக்காக ஷேர் பண்ணுவாங்க. மத்தவங்களுக்கு அதுல நல்லது நடக்குதுன்னா அதுல பார்த்து நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சியர்ஃபுல்லா நம்ம வந்து கொடுப்போம். கட்டாயத்தோட கொடுக்க மாட்டாங்க. மனதார வந்து மத்தவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். குவாய்ட்டா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா? நம்மளுக்கு தெரியாதவங்க வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமே பண்ண மாட்டாங்க. தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம வந்து கீழ்ப்படிவோம். கம்பேஷனேட்டா, மனதுருக்கத்தோட
யாராவது ஒரு ஏழைய பார்த்தா நம்மளுக்கு தாங்காதுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்ட்டு நம்ம வந்து நினைப்போம். இது எல்லாமே வந்து நம்ம ஜெனரஸா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அடையாளங்க. இப்படி நம்ம இருந்தா, தேவன் நிச்சயமாக நம்மள வந்து என்ன பண்ணுவாருங்க, ஆசீர்வதிப்பார். 5வது தேவன் எப்படிப்பட்டவங்களுக்கு வெகுமதி அளிக்கிறார்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு. நம்மகிட்ட ஹியூமிலிட்டி இருந்தா, தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழுவோம். தேவன் வந்து நம்ம பக்கமா நிப்பாரு. இல்லைங்களா? நமக்கு யாரும் இல்லன்னா கூட பரவால்ல. தேவன் நம்ம பக்கமா இருந்தா, நமக்கு அதுவே போதுங்க. ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் அது. யாக்கோபு 4:10 ஜேம்ஸ் சாப்டர் 4:10 கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பார்த்தீங்களா? நம்ம தாழ்த்துனோம்னா, தேவன் நம்மள உயர்த்துவாருங்க. மனுஷர் உயர்த்த மாட்டாங்க. தேவன் உயர்ந்த ஸ்தானத்துல நம்ம வந்து வைப்பாரு. நீதிமொழிகள் 22:4 Proverbs chapter 22:4 தாழ்மையின் பயனும் கர்த்தருக்கு பயப்படுதலும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். பாத்தீங்களா? நம்ம தாழ்மையா இருந்தாக்கா என்னென்ன நம்ம லைஃப்ல வரோம்னாக்கா ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுப்பாரு. பைபிள்ல கூட நம்ம பாக்குறோம். தேவன் யாரை உயர்த்தினாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மனத்தாழ்மை உள்ளவர்களை மட்டும்தான் தேவன் உயர்த்தி இருக்கிறாருங்க. அது இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம், தானியேலா இருக்கலாம், சொல்லிட்டே போலாங்க. இவங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு குவாலிட்டி காமனா இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மனத்தாழ்மை. மத்தேயு 23:12 என்ன சொல்றாரு? மேத்யூ 23:12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதுக்கு மேல நம்மளுக்கு வாக்குத்தத்தம் என்ன வேணுங்க? நம்ம வந்து என்ன பண்ணணுங்க? தாழ்த்திக்கணும். அப்ப தேவன் நம்மள வந்து உயர்த்துவாருங்க. மோசே ரொம்ப ரொம்ப தாழ்மை உள்ளவர்களா இருந்தாருங்க. சொந்த சகோதரியும் சகோதரனும் அவருக்கு எதிர்த்து பேசும்போது கூட என்ன பண்றாரு? அவங்களுக்காக போய் ஜெபம் பண்றாருங்க. இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் அழிச்சிருன்னு ஒரு தடவை சொல்லிறாரு. அப்போ அவரு என்ன பண்றாருங்க? தாழ்மையா வேண்டிக் கொள்றாருங்க. அந்த அளவுக்கு தாழ்மை அவர்கிட்ட இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சவங்களுக்காக கூட ஜெபம் பண்றாரு. அப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம கிட்ட தாழ்மை இருக்குதுன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தேவனுக்கு மட்டும் தான் மகிமை செலுத்துமே தவிர, நம்மளுடைய மகிமையை நம்ம வந்து எதிர்பார்க்க மாட்டோம். இல்லைங்களா? யாராவது கரெக்ட் பண்ணும்போது நம்ம டிஃபென்சிவ் மோட்ல போயிட மாட்டோம். சில பேர் என்னன்னாக்கா, யாராவது கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்பாங்க. அவங்க கரெக்ட்டா தான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக. ஆனா மனத்தாழ்மை உள்ளவர்கள் அவங்க கிட்ட இருக்கிற மிஸ்டேக்க வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்க சொல்றது கரெக்ட் தான். நான் வந்து மனம் திரும்பணும். இல்லைங்களா? பேசுறத பாக்கிலும் கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. யாரு? மனத்தாழ்மை உள்ளவர்கள். மத்தவங்களுக்காக ஊழியம் பண்ணணும்னு நினைப்பாங்க. மனத்தாழ்மை உள்ளவர்கள். எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. யாரு? மனத்தாழ்மை உள்ளவர்கள். மிஸ்டேக்ஸ வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மனத்தாழ்மை உள்ளவர்கள். அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ பத்தி போஸ்ட் பண்ண மாட்டாங்க. பெருமை பீத்திக்க மாட்டாங்க. நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு? மனத்தாழ்மை உள்ளவர்கள். மத்தவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது அத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. யாரு? மனத்தாழ்மை உள்ளவர்கள். தேவனுடைய பலத்தின் மேல சார்ந்து இருப்பாங்க. பர்சனல் எபிலிட்டி மேல சார மாட்டாங்க. யாருனாக்கா மனத்தாழ்மை உள்ளவர்கள். மனத்தாழ்மை உள்ளவர்கள்ட்ட நம்ம லைஃப் லாங் அவங்களுக்கு எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க. கேட்கிற காது அவங்க கிட்ட இருக்கணும். இதெல்லாம் மனத்தாழ்மையின் அடையாளம். இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? கரெக்ட்டா இருந்தா தேவன் நம்மளுக்கு வெகுமதி அளிக்கிறாருங்க சகோதர சகோதரி. 6வது தேவன் யாரை ரிவார்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மத்தவங்க முன்னாடி வேணும்ன்ட்டு நான் எந்த அளவுக்கு ஜெபம் பண்றேன் பாருங்க அப்படின்ட்டு காட்டுறவங்களுக்கு அல்ல. மறைமுகமா முழு மனதோட தேவன்கிட்ட யார் ஜெபம் பண்றாங்களோ சீக்ரெட்ல அவங்களுக்கு வந்து தேவன் என்ன பண்றாரு? ரிவார்ட் பண்றாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல மேத்யூ சாப்டர் 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கின்ற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாத்தீங்களா? அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளிரங்கமா பலன் அளிப்பார். மாயக்காரர் அப்படி இல்லைங்க. பரிசேர், சதேசர், வேதபாதகர் எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னாக்கா, எல்லாரும் அவங்கள வந்து பார்க்கணுன்றதுக்காக ரிப்பீட்டேட்டிவா சொன்ன வார்த்தைய சொல்றது, லென்த்தியா வந்து ஜெபம் பண்றது, அந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. இல்லைங்களா? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணணும். அண்ணாள் அப்படித்தான் பிரைவேட்டா பண்ணாருங்க. எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக பண்ணல. இல்லைங்களா? அதுக்கேற்ற கூலிய வந்து அவங்க வாங்கினாங்க தேவன் கிட்ட இருந்து. தேவன் ரொம்ப பெரிய கிஃப்ட் குடுத்தாருங்க அவங்களுக்கு. சாமியில வந்து குடுத்தாரு. காரணம், அவங்க வந்து தனிமையில போட்டு தேவன் கிட்ட ஜெபம் பண்ணாங்க. அவங்க மனதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தேவன் கிட்ட அப்படியே ஊற்றிட்டாங்க. தேவன் அந்த சின்சியாரிட்டிய பார்த்தாருங்க. தேவன் இதயத்துல அந்த சின்சியாரிட்டிய பார்த்தாருன்னு வச்சுங்களேன், நிச்சயமா அதுக்கேற்ற கூலிய வந்து தருவாருங்க சகோதர சகோதரி. நம்மள கைவிடுறது அல்லங்க. இப்ப நம்ப ஜெப வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? அப்படின்றதுக்கு சில அடையாளங்கள பார்க்கலாங்க. கன்சிஸ்டன்ட்டா இருக்குங்க நம்மளுடைய ஜெப வாழ்க்கை. நம்ம பிரைவேட் பிரேயர் லைஃப் ஸ்ட்ராங்கா இருக்கிறது எப்படி நம்ம அடையாளப்படுத்தி பார்க்கலாம்னாக்கா, எப்பயாவது
நம்மளுக்கு புடிச்ச டைம்ல மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். அதுக்குன்னு ஒரு நேரத்த ஒதுக்கி, டெய்லி விடாம தேவன்கிட்ட நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். இல்லைங்களா? யாருக்கு தெரியலன்னா கூட நம்ம ஜெபத்துல வந்து உறுதியா இருப்போம். அந்த ஜெபத்தின் மூலியமா நமக்கு தேவன் சமாதானத்த குடுப்பாரு. நமக்கும் தேவனுக்கு இருக்கின்ற அந்த ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம தேவன்கிட்ட போவோம். தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, முக்கியத்துவம் குடுக்குமே தவிர, பப்ளிக் ரெகக்னிஷன்க்காக நம்ம ஏங்க மாட்டோம். மத்தவங்களுக்காக அதிகமா நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். இல்லைங்களா? பிரேயர்ல தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டிபெண்ட் ஆவோமே தவிர, மத்த விஷயத்துல டிபெண்ட் ஆக மாட்டோம். தேவனுக்கு தினந்தோறும் எப்பலாம் வந்து சமயம் நம்மளுக்கு கிடைக்குதோ, எல்லா சமயத்திலும் தேவனுக்கு நன்றி சொல்லிட்டே இருப்போங்க ஜெபத்தின் மூலியமாக. எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம லைஃப்ல ஏராளமா வரும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? தேவனோட டைமிங்க்கு நம்ம வந்து காத்துட்டு இருப்போம். தேவனோட கைடன்ஸ வந்து நம்ம ஏங்குவோம் தினந்தோறும். ஜெபத்தின் மூலியமா தேவனே வழிநடத்துங்க அப்படின்ட்டு. இப்படி நம்ம இருந்தா நம்மளுடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றத நம்ம அடையாளப்படுத்தி பார்க்கலாங்க. 7வது தேவன் எதற்கு வெகுமதி அளிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விடாமுயற்சியோட அந்த சகிப்புத்தன்மை நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்ன்ட்டு அந்த மனதோட நம்ம இருக்கும்போது, தேவன் நிச்சயமாக நம்மளுக்கு ரிவார்ட் குடுக்குறாருங்க. யாக்கோபு 1:12 ஜேம்ஸ் 1:12 இப்படியாக சொல்றாரு. சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். அவன் பரீட்சைப்பட்டவனாய் விலகின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம் எப்ப நம்மளுக்கு கிடைக்கும்னாக்கா, சோதனைய வந்து நம்ம சகிக்கணும். என்ன சோதனை வந்தாலும் தேவனுக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும். இல்லைங்களா? யோபு அப்படித்தான் இருந்தாரு. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருந்தாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் இருந்தாருங்க. பேதுரு அப்படித்தான் இருந்தாருங்க. எவ்வளோ சோதனை வந்துச்சு. தேவனுக்கு விடாமுயற்சியோட, சகிப்புத்தன்மையோட இருந்தாங்க. உயிருக்கே ஆபத்து வந்துச்சுங்க. ஆனாலும் விட்டு கொடுக்கல. அந்த உத்தமத்துல வந்து கடைசி வரைக்கும் நின்னாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35, 36ல Hebrews chapter 10, 35, 36ல ஆகையால் உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதீங்கள். அது மிகுந்த பலனை பெறும். தேவனுடைய சித்தத்தை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளத்தக்க உங்களுக்கு பொறுமை அவசியமாய் இருக்கிறது. எது அவசியம்? வாக்குத்தத்தம் பண்ணதை நம்ம வந்து பெறணும்னா நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த என்டியூரன்ஸ் அது இல்லைனாக்கா நமக்கு வந்து ஜீவ கிரீடம் கிடைக்காதுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-5ல ரோமன் சாப்டர் 5, 3-5ல அதுவுமன்றி உபத்திரவமானது பொறுமையையும், பொறுமையானது பரீட்சைப்பட்ட தன்மையையும், பரீட்சைப்பட்ட தன்மையானது நம்பிக்கையையும் உண்டு பண்ணுகிறது என்று அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? கேரக்டர் டெவலப்மெண்ட். நம்ம சகிக்கும் போது நம்மளுடைய கேரக்டர் வந்து டெவலப் ஆகுதுங்க. பேஷன்ஸ் வருது. இல்லைங்களா? அந்த என்டூரன்ஸ் வந்து ரொம்ப பெரிய கேரக்டர் நம்ம லைஃப்ல வளருது. அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நம்ம மெச்சூர்டு கிறிஸ்டன் ஆகணும்னாக்கா நமக்கு அந்த சகிப்பு தன்மை அவசியங்க. யோபு வந்து அதெல்லாம் சகிச்சுக்கினாருங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொண்டாருங்க சகோதர சகோதரி. நம்ம கிட்ட சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, நமக்கு கஷ்டம் வரும்போது தேவனுக்கு உண்மையா நம்ம இருப்போங்க. தேவனை விட்டு தூரம் போக மாட்டோம் கஷ்டம் வரும்போது. கண்டினியூஸா தேவனையே நம்பிட்டு இருப்போங்க. சில சமயம் நம்மளுக்கு சில கேள்விகளுக்கு பதிலே வராது. ஆனாலும் தேவன் பார்த்துக் கொள்வார். தேவன் இதை வந்து அனுமதிச்சு இருக்கிறார்னா அதுல ஒரு காரணம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம தேவனோட கைகள்ல அதை வந்து ஒப்பு கொடுத்துடுவோம். நம்மளுடைய நம்பிக்கை வந்து கஷ்டமான சூழ்நிலை இன்னும் அதிகரிக்குங்க. ஆவிக்குரிய பாடங்களை வந்து நம்ம கத்துக்குவோங்க. சில பிரச்சனைகள்ல மத்தவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுவோங்க. நம்மளுக்கு கஷ்டம் வந்தா கூட மத்தவங்களை வந்து ஊக்கப்படுத்துவோம். கஷ்டப்படாதீங்க பிரதர், நீங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்ட்டு மத்தவங்களை ஊக்கப்படுத்திட்டே இருப்போங்க. இல்லைங்களா? பெர்சிக்யூஷன் வரும்போது நம்மளை உபத்திரவப்படுத்தும் போது நம்ம அதுல உறுதியா நிற்போங்க. கசப்ப வந்து வளர்த்துக்க மாட்டோம் தேவனுக்கு விரோதமா. மாறாக தேவன் மேல நம்பிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். மத்தவங்களுக்கு நம்ம ஊழியம் பண்ணிட்டே இருப்போங்க நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது கூட. இல்லைங்களா? தேவன் வந்து நித்தியமான ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால அதன் மேலேயே நம்ம வந்து மைண்ட் இருக்கோங்க. இல்லைங்களா? பூமிக்குரிய காரியங்களை அதிகமா நம்ம நோக்கி பார்க்காம பரலோகத்துக்குரிய காரியங்களை அதிகமா நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்போம். இது எல்லாமே வந்து நம்ம கிட்ட சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்றதுக்கு அடையாளங்கள். இதுல நம்ம உறுதியா இருந்தா தேவன் நிச்சயமா நம்மளுக்கு வெகுமதி அளிப்பார். 8வது யாருக்கு தேவன் வெகுமதி அளிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்பினால மத்தவங்க நம்ம ஊழியம் பண்ணும் போது, ஹெல்ப் பண்ணும் போது தேவன் நிச்சயமா நமக்கு வந்து வெகுமதி அளிக்கிறாருங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ல, மேத்யூ சாப்டர் 25:40ல அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக
மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன் என்பார். பாத்தீங்களா? பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நிர்வாணியா இருந்தேன், எனக்கு வந்து ட்ரெஸ் கொடுத்தீங்க. ஜெயில்ல இருந்தேன், என்னை வந்து பாத்தீங்க. வியாதியஸ்தனா இருந்தேன், எனக்கு வந்து கவனிச்சீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. நாங்க எப்போ உங்களுக்கு இதெல்லாம் பண்ணோம்னு கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த சிறியவர்கள் நீங்க பண்ணீங்க தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தான் பண்ணீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. தேவன் நம்ம பண்ற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நோட் பண்றாருங்க. அதுக்கேற்ற கூலிய தருவாருங்க. ஊழியம் செய்யறதுக்கு தான் தேவன் நம்மள அழைத்திருக்கிறாருங்க. மத்தவங்க நம்மளுக்கு வந்து ஊழியம் பண்ணணுன்றதுக்காக அல்ல. நீதிமொழிகள் 11:25 Proverbs chapter 11:25 உதார குணமுள்ளவன் செழிப்பான். தண்ணீர் பாய்ச்சுகிறவன் தானும் தண்ணீர் பாய்ச்ச பெறுவான். பாத்தீங்களா? மத்தவங்களுக்கு நம்ம வந்து ரிஃப்ரெஷ்மென்ட் பண்ணும்போது தேவன் நம்மள ரிஃப்ரெஷ் பண்ணுவாருங்க. தோர்கால் அப்படின்ற ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் துணி தைச்சு கொடுத்து எல்லார்கிட்டயும் வந்து நல்ல பேர் வாங்கி இருந்தாருங்க. ரொம்ப கைண்டா இருந்தாங்க. அவங்க இறந்து போனப்போ எல்லாரும் வந்து அழுவுறாங்க. அவங்க அவங்களுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நற்கிரியைகள் இருந்துச்சுங்க. இல்லைங்களா? நம்ம அந்த மாதிரி நற்கிரியைகளால நிறைந்தவங்களா இருக்காங்க. அதோட வெகுமதியை வந்து பெற்றுக்கொண்டாருங்க. தேவன் என்ன பண்ணாரு? பேதுரு மூலியமா அவங்கள உயிர்த்தல வச்சுட்டாருங்க. காரணம் என்னன்னாக்கா, அவங்க கிட்ட இருந்த அந்த கேரக்டருங்க சகோதர சகோதரி. நம்ம கிட்ட அதே குணம் நம்ம கிட்ட இருக்கணுங்க சகோதர சகோதரி. இந்த மாய்மாலமற்ற அன்பு நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாங்கக்கா? முதலாவது, நம்ம எல்லாரையும் வந்து ஈஸியா மன்னிப்போங்க. கோவம் மனசுல வச்சுக்க மாட்டோம். அந்த கசப்ப வந்து வளர்க்க மாட்டோங்க. 2வது, நம்மள யாராவது இரிட்டேட் பண்றாங்கனாக்கா, அவங்களுக்காக என்ன பண்ணுவோங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவங்க கிட்ட கைண்டா நடந்துப்போங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம, எதிர்பார்ப்பும் இல்லாம ஹெல்ப் பண்ணுவோங்க. என்கரேஜ் பண்ற மாரி மத்தவங்ககிட்ட பேசுவோங்க. கசப்பா பேச மாட்டோம். இல்லைங்களா? கோவத்தோட நடந்துக்க மாட்டோங்க. என்கரேஜ் பண்ணிட்டே இருப்போம் மத்தவங்கள. மத்தவங்களோட பாரத்த வந்து நம்ம சுமக்கணும்னு நினைப்போம். இல்லைங்களா? தனிமையா யாராவது இருக்கும்போது அவங்கள உற்சாகப்படுத்தி தேவனுடைய விஷயத்துல அவங்க இன்னும் கனிகள் கொடுக்குற மாரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. யாருக்கும் தெரியாம மத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவோங்க. பிராக்டிகலா மத்தவங்களுக்கு நெறைய டிப்ஸ் வந்து குடுப்போங்க. மத்தவங்களுக்கு மனதுருக்கமா நம்ம வந்து இருப்போங்க. இல்லைங்களா? ஒருத்தர் தவறு செய்யும்போது அத வந்து குத்தி காட்ட மாட்டோம். மாறாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணி தேவன் அவங்கள வந்து சீர்பொருத்த பண்ணுவோங்க. சோ இந்த மாரி நம்ம வந்து இருப்போங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, நம்மளுடைய கம்ஃபோர்ட்ட மத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்போங்க. இந்த குணங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, தேவன் நிச்சயமாக நம்மளுக்கு வெகுமதி அளிப்பார். 9வது, தேவன் எதுக்கு வெகுமதி அளிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பரிசுத்தத்துக்கு. நம்ம பியூரா இருந்தா, தேவன் என்ன பண்றாரு? நம்மளுக்கு ரொம்ப பெரிய ரிவார்ட் குடுக்குறாருங்க. அதுல முக்கியமான ரிவார்ட் என்னன்னாக்கா, அவர வந்து நம்ம பார்க்கலாங்க. மேத்யூ 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல மேத்யூ சாப்டர் 5:8லங்க. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தம் இருந்துச்சுன்னா மட்டும் தேவன பார்க்க முடியுங்க. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 3-5 நம்ம பார்க்கும்போது, சாம் சாப்டர் 24 3-5ல யார்கிட்ட பரிசுத்தம் இருக்குதோ, அவங்க தான் வந்து பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு பார்க்கிறோம். கர்த்தருடைய மலையிலே ஏறுகிறவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமான கைகளையும் கபடமில்லாத இதயத்தை உடையவன். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு? சுத்தமான கைகள் யாருகிட்ட இருக்குதோ அவங்க தான் வந்து பரலோகத்துக்கு போக முடியும். யோசேப்பு வந்து பரிசுத்தமா இருந்தாருங்க. ஒரு இடத்துல சோதனை வரும்போது அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு. காரணம் அவர் வந்து பரிசுத்தத்த வந்து நேசிச்சாருங்க. அந்த மாரி பரிசுத்தத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்தா, தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வந்து போலாங்க. தேவன வந்து தரிசிக்கலாம் சகோதர, சகோதரி. நம்ம கிட்ட பரிசுத்தமான இதயம் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது நம்ம கண்களையும், நம்மளுடைய மனதையும், நம்ம பேசுற அந்த விதத்தையும் என்ன பண்ணுவோம்னாக்கா, எப்போதுமே காத்துக்கொள்ளும். தவறான விஷயத்த பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, சிந்திக்க கூடாதுன்ட்டு எப்பவுமே அந்த யோசனை ஓடிட்டே இருக்குங்க. டெம்ப்டேஷன்ஸ் வரும்போது நம்ம அத ரிஜெக்ட் பண்ணுவோங்க. நீதிய வந்து நம்ம நேசிப்போம். பாவம் பண்ணும்போது இம்மீடியட்டா தேவன் கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம் நம்மளுக்கு டெம்ப்டேஷன் வருதோ, அந்த இடத்த விட்டு தூரம் போயிடுவாங்க. இல்லைங்களா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பரிசுத்தமான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குங்க. நம்ம எப்போதுமே நேர்மையா தான் வந்து விரும்புவோங்க. பிரைவேட்டான லைஃப்ல கூட. இல்லைங்களா? நம்மளோட மோட்டிவ்ஸ் இருக்குது பாருங்க. எதற்காக ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்றது. அது எப்போதுமே வந்து பரிசுத்தமான ஒரு மோட்டிவா இருக்குங்க. வெறும் அவுட்வர்டா வந்து ஆ ஒரு மாய பிம்பத்த கிரியேட் பண்ண மாட்டோம். ரொம்ப உண்மையா இருக்கிற மாரி காமிச்சுக்க மாட்டோங்க. மனதளவுல உண்மையா இருப்போம். டெய்லி வந்து நம்ம பரிசுத்தத்தவே தேடுவோங்க. தேவனுக்கு பிடிச்ச காரியங்கள மட்டுமே நம்ம வந்து பண்ணணும்னு நினைப்போமே தவிர, மனுஷன வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்ட்டு நம்ம நினைக்க மாட்டோம். இப்படி இருந்தாக்கா, பரிசுத்தமா நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ன்ட்டு அடையாளப்படுத்தப்படுவோம். அப்படி நம்ம இருந்தா தேவன் நம்மள ஆசீர்வதிப்பாருங்க. 10வது, தேவன் யாருக்கு வெகுமதி அளிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீதி நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு தேவன் மிகுந்த வெகுமதியை தருவாருங்க.
5ஆம் அதிகாரம் 10-12 நம்ம பார்க்கிறோம். மேத்யூ சாப்டர் 5, 10-12 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் மனுஷர்கள் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்களை குறித்து பொல்லாதவைகளை எல்லாம் பொய்யாய் சொல்லும்போது பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் பலத்ததாய் இருக்கும். உங்களுக்கு முந்தின தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை நீங்க துன்பப்பட்டா அதனால சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்களுடைய பலன் பரலோகத்துல பெருசா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இன்னைக்கு நிறைய பேரோட கஷ்டமே அதுதான். இயேசுவை ஃபாலோ பண்ற நமக்கு ஏன் வந்து இந்த கஷ்டம் வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு தெளிவா என்ன சொல்லுங்க, யாரெல்லாம் இயேசுவை போல வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே உபத்திரவம் உண்டு. அநேக உபத்திரவத்தின் மூலியமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்ட்டு வசனமே இருக்குதுங்க. 1 பேதுரு 4:14 1 Peter 4:14 என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனெனில் மகிமையின் ஆவியும் தேவனுடைய ஆவியும் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். பாத்தீங்களா? நம்ம மேல தேவனுடைய ஆவி இருக்கும். எப்ப தெரியுங்களா? இயேசுவின் நிமித்தம் நம்ம துன்பப்படும் போது நம்ம பாக்கியவானா இருப்போங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ரெவலேஷன் சாப்டர் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி நான் அவனுக்கு பலன் அளிக்கும்படிக்கு என் பலன் என்னோடு இருக்கிறது. பாத்தீங்களா? ரிவார்டோட தான் வராருங்க. நம்ம இயேசுக்காக அதிக பாடுகள் பட்டா நம்மளுடைய ரிவார்டு வந்து ரொம்ப பெருசுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிவார்ட் தரத்துலங்க. நம்ம அதிகமா இயேசுக்காக பாடுபட்டோம்னாக்கா நம்மளுக்கு ரிவார்டு வந்து அதிகமா இருக்கும். இது வந்து கேரண்டிங்க. ஸ்தேவனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இயேசுக்காக உயிரே கொடுத்துறாருங்க அந்த சாட்சியின் நிமித்தம். அவருக்கு தேவன் என்ன பண்ணாருனாக்கா ரிவார்டு அங்கேயே கொடுத்தாரு. தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் பாக்கின்ற அந்த ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிச்சுங்க சகோதர சகோதரி. பரலோகத்திலயும் அவருடைய வெகுமதி ரொம்ப பெருசா இருக்குங்க. அதே போலதான் நமக்கும் தேவன் பலன் கொடுப்பார். இந்த விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா, இயேசுக்காக பாடுகள் படுறோமா அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது எவ்வளோ நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலும் தேவனுக்கு நம்ம உண்மையா இருப்போங்க. அப்போசிஷன் ஜாஸ்தி வரும். நீங்க மட்டும் பைபிள்ன்றீங்க, நீங்க மட்டும் பரிசுத்தன்றீங்க அப்படின்ட்டு நம்மள கேவலப்படுத்துவாங்க. நம்ம என்னங்க தேவனுக்காக உண்மையா இருப்போங்க. நம்மளுடைய பாப்புலாரிட்டியை லூஸ் பண்ணதுக்கு நம்ம வந்து ரெடியா இருப்போங்க. இந்த உலகத்துல நம்ம சம்பாதிச்சது நம்மளுடைய அந்த அங்கீகாரம் அது எல்லாத்தையும் இயேசுக்காக நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்போங்க. ரிவேஞ்ச் எடுக்கணும்ன்ற எண்ணம் வராது. மத்தவங்க நம்மள பாடுபடுத்தும் போது அவங்களுக்காக ஜெபம் பண்ற எண்ணம் வரும். நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. உலகம் வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ணா கூட நான் வேதத்தின் அடிப்படையில தான் வாழ்வேன்ட்டு உறுதியா நம்ம வந்து நிப்போங்க. இயேசு கிறிஸ்துக்காக பாடுகள் படுற விஷயத்துல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மத்தவங்க நம்மள நிராகரிக்கும் போது இயேசுக்காக அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அப்போஸ் பண்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம்னாக்கா, நித்திய அந்த ரிவார்ட்ஸ்க்காக. டெம்பரரி கம்ஃபர்ட்டுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். இல்லைங்களா? நம்ம அவமானங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம ரொம்ப பெரிய பாக்கியமா நம்ம வந்து ஏத்துப்போங்க. உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம வந்து தேவனுக்கு உண்மையா இருப்போம். இதுதான் அடையாளங்கள். இப்படி நம்ம இருந்தா தேவன் நிச்சயமாக நம்மளுக்கு வெகுமதி பெருசா கொடுப்பாருங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனுடைய நாமத்துக்கு என்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ சோ மச். ஆமென்.